2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலோட வாக்குப்பதிவு தமிழகத்துல வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கவிருக்கு. இந்த நிலையில தான் ஒவ்வொரு மக்களவை தொகுதி பத்தின சிறு அறிமுகங்களை நாம வழங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு தூத்துக்குடி மக்களவை தொகுதி பத்தி தான் பார்க்க போறோம். தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு உருவாக்கப்பட்ட முக்கியமான ஒரு தொகுதி தான் தூத்துக்குடி மக்களவை தொகுதி. முன்பு இது திருச்செந்தூர் தொகுதியோட இணைக்கப்பட்டிருந்தது. பின் தூத்துக்குடியில இருக்கக்கூடிய 6 சட்டப்பேரவை தொகுதிகளை சேர்த்து புதிதா உருவாக்கப்பட்டதுதான் இந்த தூத்துக்குடி மக்களவை தொகுதி. இங்கு விவசாயம் தான் பிரதானமான தொழிலா இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தாமிரபரணி பாசன வசதி கொண்ட ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர், தூத்துக்குடி ஆகிய பகுதிகளும், வறட்சி அதிகமா இருக்கக்கூடிய கோவில்பட்டி, ஒட்டப்பிடாரம் ஆகிய பகுதிகளும் இந்த தொகுதியில தான் இடம்பெற்றிருக்கு. மேலும் ஸ்டெர்லைட் போன்ற சர்ச்சை மிகுந்த தொழிற்சாலைகள் இயங்கக்கூடிய இடமா தான் தூத்துக்குடி மக்களவை தொகுதி இருக்கு. தீப்பெட்டி, கடலை மிட்டாய் தயாரிப்புகளும் கோவில்பட்டி சார்ந்த இடங்கள்ல அதிகமாகவே நடக்குது. மேலும் வேம்பார், தூத்துக்குடி, முத்தையாபுரம், முள்ளக்காடு, ஆறுமுகநேரி ஆகிய பகுதிகளில் கிட்டத்தட்ட 20 ஏக்கர் அளவுல உப்பளங்களும் இங்க இயங்கிட்டு வருது. இதுவுமே தூத்துக்குடி மக்களவை தொகுதியில பிரதானமான ஒரு தொழிலாவே பார்க்கப்படுது. இந்தியாவை பொறுத்தவரையிலும் உப்பு ஏற்றுமதியில குஜராத்துக்கு அடுத்தபடியா தூத்துக்குடி இருக்கு அப்படிங்கிறதுமே இந்த தொகுதியோட தனிச்சிறப்பாவுமே அமைந்திருக்கு. தூத்துக்குடி மக்களவை தொகுதியில இடம்பெற்றிருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகள் எவை? தூத்துக்குடி, கோவில்பட்டி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், விளாத்திக்குளம் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகள் இதுல இடம்பெற்றிருக்கு. தூத்துக்குடி மக்களவை தொகுதியில மொத்தம் இருக்கக்கூடிய வாக்காளர் எண்ணிக்கை என்ன? 14,48,159. ஆண் வாக்காளர்கள் 7,08,234. பெண் வாக்காளர்கள் 7,39,710. மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 215 பேர். 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல்ல இங்கு போட்டியிட்ட முக்கிய வேட்பாளர்கள் யாரு? அது நிலவரம் என்ன? திமுக சார்பா போட்டியிட்ட கனிமொழி 5,63,143 வாக்குகள் பெற்று வெற்றியை பதிவு செஞ்சாங்க. பாஜக சார்பா களமிறங்கிய தமிழிசை சவுந்தரராஜன் 2,15,934 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தை கைப்பற்றி இருந்தாங்க. அமமுக சார்பா போட்டியிட்ட புவனேஸ்வரன் 76,866 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்தை பிடிச்சாங்க. 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல்ல தூத்துக்குடியில களமிறங்கும் முக்கிய வேட்பாளர்கள் யார்? இங்கு திமுக சார்பா மீண்டும் கனிமொழி களம் காணவிருக்கிறாங்க. அதிமுக சார்பா சிவசாமி வேலுமணி, பாஜக கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பா விஜயசீலன் இங்க போட்டியிடுறாரு. நாம் தமிழர் கட்சி சார்பா ரொபினா ரூத்ஜென் இங்கு போட்டியிடுறாங்க. இதுதான் தூத்துக்குடி மக்களவை தொகுதியோட அறிமுகம். இதே போல பிற தொகுதிகள் பத்தின விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம். இணைந்திருங்கள் ஹிந்து தமிழ் திசையுடன். மேலும் 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல் குறித்து உங்களோட கருத்துக்கள் மற்றும் கேள்விகளை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.